கோட்டி நான் தான். చెప్పు. ஒரே சத்தமா இருக்கு. அண்ணையா இல்லையா? అన్నయ్య அங்க ஒரு முக்கியமான டீல்ல இருக்காரு. வாட்ஸ்அப்ல போட்டோ அட்ரஸ் வந்துச்சு. பிளான்ல ஏதாவது சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா சொல்லு. பிளான்ல எந்த சேஞ்சும் இல்ல. நீங்க தூக்கி எங்க கையில ஒப்படைச்சிட்டு போயிட்டே இருங்க. ஓகே. திருப்பி திருப்பி போன் பண்ணுமாதே. பேச்சே ராயல சீமால இருந்து வராங்க. அருவா சாத்த அன்பு வரும்போது நாம நின்று செய்ய வேணாம். அழகா நம்ம கையில தூக்கி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. வர்றவங்க சாதாரணமான ஆளுகள் கிடையாது. வரதெல்லாம் சரிதான். அந்த ஐயா அவன் குறுக்க குறுக்க வருவானே, அவன் என்ன செய்ய போறீங்க? அவன் வரமாட்டான். அதுக்கு வேற ஏற்பாடு பண்ணியிருக்கேன். பாக்குறேன். வாங்க. ஐயா வராதவே வந்திருக்கேன். என்ன 7:30 கூட்டு போறான்னு தெரியலையே. நகருங்க நகருங்க. நல்ல நேரம் போயின்னு இருக்கு. வாங்க யாகத்தை ஆரம்பிச்சுடலாம். ஐயா வராம என்னைக்கு யாகத்தை ஆரம்பிச்சிருக்கோம்? என்ன சொல்றிய? ஐயா மையா இருக்காங்கல்ல, அவங்கள வச்சு செய்யுங்க. இப்ப எல்லாமே அவங்க தானே எடுத்து செய்யறாங்க. ஐயாக்கு அப்புறம் எல்லாம் அவங்க தானே. அவங்கள வச்சு யாகத்தை ஆரம்பிங்க. நீங்க வந்து உட்காருங்க பங்காளி. இதுல யாருக்காச்சும் ஆட்சேபணம் தான் சொல்லட்டும். நாங்க என்னைக்கு 2 பேரையும் பிரிச்சு பார்த்திருக்கோம். ஐயா இடத்துல இருந்து தம்பியை யாகத்தை ஆரம்பிக்கிட்டோம். என்ன பங்காளி, நான் சொல்றது சரிதானே? சரியா தான் சொல்லியிருக்கீங்க. நீங்க யாகத்தை ஆரம்பி. சாமி அருவாள் அன்பிட்டு கொடுத்து ஆத்துக்கு அனுப்பு. தைரியமா போ. ఆంది వేలు ఇరుకోం. అన్నయ్య పక్కనే ఉన్నారు. அண்ணே, ராயலட்சுமி ஆளுங்க உள்ள வந்து இறங்கிட்டாங்கண்ணே. வண்டி நம்பர் நீ வாட்ஸ்அப்ல அனுப்பு. ஏய் பேசேன்றா.
ఏమైందన్నా? தம்பி நீங்களா? அது நீங்கன்னு தெரியாம வந்துட்டேன், தப்பா நினைச்சுக்காதீங்க, மன்னிச்சுங்க. நீங்க ஏதோ பாரின் போயிட்டு தான் சொன்னாங்க, ஆனா திரும்பி வந்ததை யாருமே சொல்லல. அன்னைக்கு நீங்க அடிச்சடியில ஸ்டேட் விட்டே போயிட்டேன், மறக்க மாட்டேன்ல. அதுக்கப்புறம் பேரை மாத்திட்டேன், ஊரை மாத்திட்டேன், ஸ்டைல கூட கொஞ்சம் மாத்திட்டேன், அந்த தொழில மட்டும் மாத்தல. மதுரையில ஒரு சம்பவம் சொன்னாங்க, அப்ப நான் கேட்டேன், நீங்க இருக்கீங்களா, நீங்க சம்மந்தப்பட்டிருக்கீங்களா? கரெக்டா விசாரிக்காம அப்போ ஏதோ அன்புன்னு பேர் சொன்னாங்க, அதான் வந்துட்டு மன்னிச்சுங்க. அண்ணா phone. ஒரு நிமிஷம். தேங்க்ஸ். ஹலோ அண்ணே பக்கத்துல நெருங்கிட்டேன், தூக்கிறவா? பையன் மேல எதுவும் கை வச்சிருலையே? என்னன்னு சொல்ற? தேனி கம்பம் சுத்துப்பத்துல அவங்க சொல்றதா சட்டம், அவங்க சொல்றதா நியாயம். அவங்கள மீறி யாரும் எதுவும் பண்ண முடியாது. என்ன விட்டுரு. இரு. ஒண்ணு பண்ணு, அந்த பையனை சேஃபா கோயில கொண்டு போய் சேர்த்துரு. அது வரைக்கும் நம்ம பசங்களை கூட இருந்து பாத்துக்க சொல்லு. என்ன? சரிண்ணே. மட்டண்டி ஒன்னும் பதறாதீங்க, நாங்க உங்க பாதுகாப்புக்காக தான் வந்திருக்கோம். அண்ணன் அனுப்பியிருக்காரு. ஏய் பாத்து ஒரு பையன் உள்ள நுழைஞ்சிடக்கூடாது, பாத்துக்கிட்டோம். என்ன நடக்குறீங்க? வந்து தூக்கி நம்ம கையில கொடுக்குறேன்னு சொன்னாங்க, இப்ப பார்த்தா அவனுக்கே பாதுகாப்பா போயிட்டு இருக்காங்க. கவலையை விடுங்க, நம்ம பசங்க சேஃபா கோயில கொண்டு போய் சேர்த்துருவாங்க. தம்பி உங்க கூட ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம். ஏட்டண்ணா நீ எந்த பெரிய ஆளுங்க? வீடு பிள்ளைகாடு, வீடு செல்ஃபி எடுக்க இஷ்டமே இல்ல. செல்ஃபி உனக்கு அவ்வளவு கேவலமா போச்சா? ஏடா 6 மாசமா நான் செல்ஃபி எடுக்காமலே இருந்தனே, அது இந்த தம்பி அடிச்ச அடியில தான். உன் பாஷையில சொல்லணும்னா இவர் தான் இந்த ஊரு பெத்தர் ஆயிடும். எடுத்துக்கலாமா? தோல்ல கையை போட்டுக்குங்க. கொஞ்சம் சிரிச்ச மாதிரி.